ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குஞ்சு கருவாடு பொரியல் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த குஞ்சு கருவாடு சின்ன கருவாடை வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டைம் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து ஒரு 2-3 அலசி எடுத்துக்கோங்க. நிறைய அலசுனா அதில் இருக்கிற உப்பு கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு ஊற்றி நல்லா கடுகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் சின்ன பூண்டு எவ்வளோ அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும். ஸோ நிறைய கூட நீங்கள் போட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து கருவாடு குழம்பு வந்து பிடிக்காது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கருவாடு பொரியல் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. கருவாடு மாதிரியே நல்லா பொரிஞ்சோடனே பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவு. இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா நிறைய பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். அதை வந்து கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வந்து 4 கட் பண்ணி சேர்த்துக்கணும். நிறைய போட்டுக்கோங்க, அப்போதான் கருவாடு நல்லா டேஸ்டா இருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து தக்காளி ஒரு 2-3 தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வேணும்னா வந்து மிக்சியில ஒரு ஓட்டி கூட போடலாம். கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கருவாட்டில் வந்து நிறைய சத்து இருக்குதுங்க. புரோட்டீனு, அயனு, கால்சியம் சத்து நிறைய இருக்கு. அப்புறம் இதில் வந்து குட் ஒமேகா ஃபேட் ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹெல்த் வைஸும் நல்ல பெனிஃபிட்ஸு. ஹார்ட்க்கு நல்லது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுதுலாம் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பிபி அந்த மாதிரி இருந்தாலும் இந்த கருவாடை வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா உப்பு இதில் அதிகமாக இருக்குது. ப்ரெஷர் இருக்கவங்களாம் இதை கம்மியாக தான் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிறோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கறி மசால் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொத்தமல்லி தூள், அப்புறம் சீரகத்தூள், பெப்பர் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கருவாடை நல்லா அலசி எடுத்துட்டு அந்த கருவாடை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அலசின கருவாடை வந்து போட்டாச்சு. நல்லா கிளீன் பண்ணியாச்சு. இதில் முள் அவ்வளவா இருக்காது. நம்ம அப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்க கூட அப்படியே சாப்பிட்டுருவாங்க. நார்மலாக பெரிய கருவாடு குழம்பு வச்சோம்னா அதில் வந்து முள் இருக்கும். இதில் எந்த முள்ளுமே இருக்காது. சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. தண்ணிலாம் வந்து இதில் ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக புளி எடுத்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அந்த தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி லைட்டாக ஒரு சிறு அளவு புளி எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு பாதி எலுமிச்சப்பழ சைஸ் அளவு எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். அதிகமாக தேவையில்லை. இதை நல்லா ஊற வச்சு அப்படியே அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க, கரைச்சி ஊற்றிட்டு. அவ்வளோதாங்க. இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியே போதும். அதுலேயே நல்லா வெந்துக்கும், சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் நல்லா சதசதன்னு இருந்துச்சுன்னா தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் புளியை ஊற்றிருக்கோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட வேண்டியதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 2 டைம் அந்த மாதிரியாவது சேர்த்துக்கலாம். அடிக்கடி சேர்த்துக்கலனாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடலாம். இப்போ சுவையான கருவாடு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இதை சாதம், ரசம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.